அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரேவதிக்கு ரொம்பவே இருட்டா இருக்கிறது ரொம்பவே பயமா இருக்கு. பேசாம அன்னிக்கோ இல்ல அண்ணனுக்கோ ஃபோன் பண்ணி வர வைக்கலாமா, என்னால முடியலையேன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. உடனே அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் ரேவதி வந்து பாக்குறாங்க. ரேவதி வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும், என்னதான் பணக்காரனா இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியை இப்படிதான் சண்டை போட்டு வெளியே அனுப்புவானா, இவன்லாம் என்ன மனுஷனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு இது ஒரு மாதிரி பயங்கர இன்சல்ட்டிங்கா இருக்கு. உடனே ரேவதி அமைதியா போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வழியா சுரேஷ் வந்து வீட்டுக்கு போகலான்னு போகும்போது, என்ன மாமா வீட்டு முன்னாடி இவ்ளோ கூட்டம் இருக்கே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, யோ என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க, நடு ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கூட்டமா இருக்கிறதுல ஒரு ஆள் வந்து, என்னதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் பாவம் அந்த பொண்ணு அப்படியே அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா சுரேஷுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னாச்சு, மாமா யார கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாரு, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு, சரி போங்கயா போங்க, இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே விரட்டி விடுறாங்க. விரட்டி விட்டதுமே அங்க ரேவதி அழுதுட்டு கூடி குறுகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே பயங்கரமா சுரேஷுக்கு ஃபீல் ஆகுது. உடனே அக்கா அக்கான்னு சொன்னதும் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னச்சுக்கா, எதுக்காக நீங்க வெளியே நின்றுட்டு இருக்க, மாமா எங்க இருக்காரு சொல்லுக்கா, மாமா எங்க இருக்காருன்றாங்க. சுரேஷ், அண்ணியோட பிறந்த நாளுக்கு அவர்கிட்ட சொல்லாம நான் வந்துட்டேன், அவருக்கு நாங்க வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாருடா சுரேஷ்ன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. அக்கா, மாமா கிட்ட நீ சொல்லாம வந்தது தப்புதான், அதுக்கு ஏதோ ஒண்ணு பேசி அமைதியா அதை விட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக உங்களை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க, இப்பவே மாமா கிட்ட கேக்குற இருக்குக்கான்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லி கூப்பிட வராங்க. சுரேஷ், என்னால இங்க இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, வா சுரேஷ் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், வா சுரேஷ்ன்னு சொல்லி ரேவதி அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாதக்கா கவலைப்படாத, நான் என்னதான் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த விஷயத்துல மாமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன், நீ வாக்கா வா, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட பேசிக்கலாம் வாக்கான்னு சொல்லிட்டு சுரேஷ் ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. மதி வந்து ஆல்ரெடி மலர் பாக்கியராஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் ரேவதியை கூட்டிட்டு வந்ததை பார்த்ததும் மதிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே சுரேஷ் கிட்ட போயிட்டு, என்னாச்சு என்னாச்சு, ஏன் இவங்களை இப்படிப்பட்ட கோலத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளவு நேரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சுன்னு சொன்னதும் ரேவதி மதியும் கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷும் அமைதியா இருக்காங்க. மதி கேக்குறாங்க, என்னாச்சுன்னு கேக்குறேன் இல்லைன்னு சொன்னதும், இல்ல அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதோ பிரச்சனையா, அதனால மாமா அக்காவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, ஏதோ எதர்ச்சியா அந்த வழியில போன நடந்த இன்சிடென்ட் தெரிஞ்சது, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அக்காவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இதுதான் நினைச்சேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன், பெத்தவங்க வீட்டுக்கு கூட ஒரு பொண்ணு போக கூடாதா, அதுக்கு கூட இந்த அளவுக்கு கண்டிஷன் போடணுமா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேச வேண்டியது தானே, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இவங்களை இப்படி ஒரு அசிங்க அவமானப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கேட்டா நீ வந்து என் மாமாவை எதிர்த்து பேசுற, என் மாமா எது பண்ணாலும் சரின்னு சொல்லுவீங்க அப்படிதானேன்னு சொல்லி சுரேஷ் கிட்ட கேக்குறாங்க. இங்க பாரு, தெரியாமல எதுவும் பேசாத, நான் மாமா பண்ணது சரின்னு வந்து சொல்ல வரலையே, மாமா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அக்கா வந்து மறைச்சானா இனி அப்படி ஒரு விஷயம் பண்ணாத, ஏதோ ஒண்ணு பேசிருக்கணும், அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளுனது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், நீ போயிட்டு அக்காவை படுக்க வைன்னு சொல்றாங்க. வாங்க வாங்க வந்து படுங்க வாங்க, இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டெல்லாம் இருக்காதீங்க, இல்ல தூங்கி எழுந்ததுமே குழந்தைங்க என்ன தேடும், அவரை பத்தி எனக்கு கவலை கிடையாது, குழந்தைங்களை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்களே இப்படிதான், என்னதான் புருஷன் கொடுமை பண்ணாலும் பிள்ளைங்களுக்கோசம் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, இருக்கட்டும் பாத்துக்கலாம், எதுக்காக தேவையில்லாம நீங்க பண்ணிக்கிட்ட வந்து இருக்கீங்க, இங்க பாருங்க, குழந்தைங்க உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவருக்கும் குழந்தைங்க தானே, அவரும் ஒரு நாள் குழந்தைங்களை வச்சு பார்க்கட்டும், அப்பதான் வீட்டோட நிலைமை, வீட்டை நிர்வாகம் பண்றவங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு வீட்டு வேலையும் செஞ்சு குழந்தைங்களையும் பாத்துக்கிறாங்க, இந்த அருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் இல்ல, அவங்க தப்ப அவங்க ரியலைஸ் பண்ணணும் இல்ல, நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க, அட்லீஸ்ட் இங்க வந்து பீஸ்ஃபுல்லா ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப மதி வந்து சமாதானப்படுத்தி ரேவதியை தூங்க வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆனதுமே மதி கூடவே ரேவதியும் வராங்க. ராகவன் வாக்கிங் போறதுக்காக எந்திரிக்கிறாங்க. லக்ஷ்மி எந்திரிக்கிறாங்க. ரேவதி பார்த்ததும், என்ன ரேவதி, என்ன இங்க இருக்க நீ சொல்லி கேக்குறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு
லக்ஷ்மியை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுடி, என்ன பிரச்சனை, உனக்கும் மாப்பிள்ளைக்கோ ஏதாவது பிரச்சனையா, சொல்லு சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கதறி அழுது, அம்மா அதை நான் என்னன்னு சொல்லட்டும், அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன, எது நடந்தது சொல்லுன்னு சொல்லி சொன்னதும் உடனே சுரேஷ் வந்து நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் ராகவன் வந்து, நீ எதுக்காகமா புருஷன்கிட்ட சொல்லாம வர்றது தப்பு இல்லையா, ஏன் சொல்லாம வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மதிக்கா கோபம் வருது. அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்காங்க, அதை பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா இப்ப கூட மாப்பிள்ளை புராணம் தான் பேசுவீங்களா, மாப்பிள்ளை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா, உங்க பொண்ணு பத்தி நினைச்சு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டதும் உடனே லக்ஷ்மி வந்து, ஏங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னதான் மாப்பிள்ளை எல்லா விஷயத்திலும் சரியா இருந்தாலும் இந்த விஷயத்துல தப்பா தான் பண்ணியிருக்காரு. ரேவதி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம கிட்ட சொல்லியிருக்கணும், இல்ல அவரா பேசி சரி பண்ணியிருக்கணும். அதுக்காக பொம்பளை புள்ளிய வீட்டை விட்டு துரத்துறது தப்பு இல்லையான்னு சொல்லி லக்ஷ்மி கேக்குறாங்க. உடனே ராகவனும், ஆமா மாப்பிள்ளை இந்த விஷயத்துல பண்ணதுல எனக்கும் கூட தான் சில வருத்தம் இருக்கு, வரட்டும் மாப்பிள்ளை தேடி வரமாட்டாரா, வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ராகவன் எல்லாருமே இருக்காங்க. உடனே மதி வந்து ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க, குழந்தைக்காக பாக்குறேன் அப்படி இப்படினால எதுவும் சொல்லாதீங்க, கண்டிப்பா உங்களை தேடி உங்க புருஷன் இங்க வருவாரு, வந்து வா போகலான்னு சொன்னா உடனே நீங்க போயிடாதீங்க, குழந்தைங்கள அவருக்கும் உரிமை இருக்கு, குழந்தைங்க மேல அவர் கண்டிப்பா பாசம் காட்டி ஆகணும், குழந்தைகளை அவர் வளர்க்கட்டுமே, என்ன இப்பன்னு சொல்லி மதி சொன்னதும் உடனே ரேவதி, நானும் இப்ப முடிவு எடுத்துட்டேன், எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ரொம்பவே மதிக்கிறேன், அவர் வந்து கூப்பிட்டா கூட என்னால போக முடியாதுன்னு சொல்லி நான் சொல்ல போறேன், என்னாலையும் தனியா வாழ முடியும், நானும் ஏகப்பட்ட விஷயத்துல குழந்தைங்களுக்காகன்னு சொல்லி பொறுத்து போயிட்டேன், இனியும் என்னால பொறுத்து போக முடியாது, இனியும் என்னால அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டு அட்லீஸ்ட் இப்பவாது நீங்க நல்ல தன்னிச்சையா முடிவெடுத்தீங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மதி சொல்றாங்க. ரேவதியோட முடிவு மட்டும் தங்கராஜுக்கு தெரிஞ்சா தங்கராஜ் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.